அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. இன்று உலக மக்கள் அனைவர்களும் அச்சத்திலும் பயத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் ஆணையம் SIR என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஓட்டினுடைய புதிய சீர்திருத்த பட்டியலை கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்டிலும் அந்த ஃபார்மை, அந்த படிவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், கொடுத்தும் விட்டார்கள். அதை எப்படி பூர்த்தி செய்வது என்பதாக தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமயத்தில் யூடியூபர்கள் அந்த ஃபார்மை எடுத்துக்கொண்டு இப்படித்தான் ஃபில்லப் செய்ய வேண்டும், இதை இப்படித்தான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதாகவும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அதாவது அந்த ஃபார்மில் மேலே உள்ள கட்டத்தில் தன்னுடைய வாக்காளனுடைய ஃபோட்டோவையும், பழைய ஃபோட்டோ இருக்கும், புதிய ஃபோட்டோவை எடுத்து ஒட்ட வேண்டும். தன்னுடைய பெயர், தன்னுடைய தகப்பனார் பெயர், பிறந்த தேதி, அதாவது தன்னுடைய பெயர், அவருடைய பிறந்த நாள், பிறந்த தேதி, ஆதார் அட்டையில் என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ அதை தான் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் பூர்த்தி செய்த பின்னால் இடதுபுறத்தில் 2002 யாருக்கு ஓட்டு இருந்ததோ அதை பூர்த்தி செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் தேவையில்லை. அதற்கு அடுத்து வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தில் தன்னுடைய தாயினுடைய பெயர், தந்தையினுடைய பெயர் இவ்வாறு கேட்டிருப்பார்கள், அதை பூர்த்தி செய்ய வேண்டும். இதையெல்லாம் யூடியூபர்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அதை வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கின்றது. ஆனால் இந்த சமயத்தில் நாம் அனைவர்களும் ஒரு பொது சேவையில் ஈடுபடுவது மிக சிறந்ததாக இருக்கிறது என்பதாக நான் கருதி கொண்டிருக்கின்றேன். ஆம், எத்தனை நபர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் சரி, அது தெரியாத நபர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலேயும் தொழுகை நடத்தப்படுகின்றது, பயான்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதோடு சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மஸ்ஜித் நபவியை பொது சேவைகளுக்காக பயன்படுத்தினார்களோ அவ்வாறு நம்முடைய ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களிலேயும் பொது சேவையாக இதை செய்து வர வேண்டும் என்ற கட்டாயத்திலே நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம். யார் ஒரு முஸ்லிமுடைய சகோதரருக்காக வேண்டி உதவி செய்வதற்காக, அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி 70,000 மலக்குமார்கள் தன்னுடைய இறக்கைகளை விரித்தபடி அவர்களுக்காக வேண்டி உதவி செய்ய செல்லக்கூடிய நபர்களுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய நலன்களுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய முஸ்லிம் சகோதரருடைய தேவையை பூர்த்தி செய்துவிட்டால் அந்த பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய நபருக்கு ஒரு ஹஜ், ஒரு உம்ரா செய்த நன்மையையும் அல்லாஹ் தஆலா எழுதிவிடுகின்றான். அவர் அங்கிருந்து அந்த நபரிடத்திலிருந்து வரக்கூடிய காலமெல்லாம் அந்த நபரிடத்திலிருந்து பூர்த்தி செய்துவிட்டு இந்த செயலை எல்லாம் செய்யக்கூடிய நேரம், அவர் திரும்பி வரக்கூடிய நேரம், இந்த நேரம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர் மீது பொழியப்படுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களிலேயும் எத்தனையோ ஜும்மாக்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு ஜும்மாவிலே அறிவிப்பு செய்து அன்றைய அசரிலிருந்து அல்லது மறுநாள் சனிக்கிழமை காலையிலிருந்து அறிவிப்பு செய்து மைக்கில் அலௌன்ஸ் பண்ணி மைக்கில் அறிவிப்பு செய்து மக்களை வரவழைத்து தெரிந்த நபர்கள், தெரியாத நபர்களினுடைய படிவத்தை வாங்கி பூர்த்தி செய்து கொடுங்கள். அல்லாஹு தஆலா உங்கள் அனைவர்களுக்கும் பூர்த்தி செய்து தரக்கூடிய நபர்கள் அனைவர்களுக்கும் அவனுடைய ரஹ்மத்துகளை பொழிய செய்வான் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.